நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 25 பிப்ரவரி, அதாவது மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துவாதசி திதி 12:45 வரை, அதாவது 12:45 வரை மத்தியானம். அதற்கு மேல் திரையோதசி திதி. உத்திராட நட்சத்திரம் 6:31 வரை. அதற்கு மேல் அவிட்ட நட்சத்திரம், உத்திராட திருவோண நட்சத்திரம். இப்போது ராகு காலம் காலை சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. யமகண்டம் காலையில் 9லேருந்து 10 வரை. நல்ல நேரம் காலையில் 7லேருந்து 8, 10லேருந்து 11, சாயங்காலம் 4லேருந்து 5 வரை. சந்திராஷ்டிரமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது. அடுத்து அணிய வேண்டிய உடை நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலர் அல்லது டார்க் அண்ட் ஷேடோ, அந்த டபுள் கலர் வருது இல்லையா, அதை கூட தவிர்த்து விடலாம். நீங்கள் சாப்பிட வேண்டியது கோதுமையில் தயார் செய்து சப்பாத்தி அல்லது பூரி அல்லது கோதுமை ரவை உப்புமா போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைக்கி பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலையும் பிற்பாதியில் பிறந்தவர்களை பற்றிய குணநலங்களை பார்க்கலாம். இவங்க, அதாவது பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிற்பாதியில் பிறந்தவர்கள் திரவப்பொருள், அதாவது லிக்யூடு, கடல் வளம், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டு, தூது, தரகு போன்ற துறையால் பொருள் வளம் காண்பார்கள். அந்த துறையில் போனால் மிகப்பெரிய சம்பாத்தனை, பொருள் வரத்து அவர்களுக்கு கிடைக்கும். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, வம்பு வழக்குகளிலும் போட்டி பந்தயத்துகளும் வெற்றி பெறுபவராக இருப்பார். அந்த சாமர்த்தியம் இவங்களுக்கு இருக்குது. பகைமையை வெல்லும் பராக்கிரமம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஒரு மூத்த மாதின் தயவால் வாழ்வில் முன்னேற்றம் அடைபவராக இருப்பார். தாய் தந்தையரை போஷிப்பவராகவும் பலருக்கும் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவராகவும் பெற்று திகழ்வார். அடுத்து நம்ம இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இன்றைய பழுது இல்லாமல் ராசி பலன் நிகழ்ச்சி திசா புக்தி, எந்த மாதிரி கேரக்டர் ஆகிடுவோம், என்ன மாதிரி ப்ரொஃபஷனில் நம்ம ஜெயிப்போம், எந்த மாதிரி பண சேமிப்பு இருக்குதா இல்லையா, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், எதிர்ப்பு சக்தி, நோய் நொடி, உடல் ஆரோக்கியம், பிள்ளைகளோட எதிர்காலம் முதலியவற்றை விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரதில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதே மாதிரி மக்களால் கூட வீண் தொல்லையை இழுத்துட்டு உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளவும். கணவன் மனைவி உறவு மட்டும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகச்சிறந்த பலன்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் ஆதாயமே உண்டாகிறது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கின்றன. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்றது. பிரயாணத்தினால் லாபமே உண்டாகிறது. பிரயாணத்தில் போன காரியமும் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டிரம தினம். ஸோ புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். அந்த புதிய முயற்சிகள் நிறைவேறுவதற்கு ஏகப்பட்ட தடை. அதனால் கொஞ்சம் கேப்பு கொடுத்து அதை ஆரம்பிக்கலாம். விருந்து, ஆடம்பர செலவு என்று பொழுதை ஒரு எய்மில்லாமலே கழிக்கின்றீர்கள். பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். அடுத்து கடகராசி. பெற்றோரின் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கண்காணித்து வாருங்கள். வீண் செலவு அதிகம் ஏற்பட்டாலும்
அதுக்கு தகுந்த மாதிரி பணவரவு கூட ஏற்படுகிறது. மேலதிகாரிகள் உங்களிடம் கோபத்தை காட்டுகின்றார்கள். கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து சிம்மராசி. அதாவது கெட்டவங்க தீயவர்களின் நட்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் ரொம்ப இனி பரிவோட பாசத்தோடு பேசணுன்னே மயங்கிறதாங்க. உஷாராக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பெண்களால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாக பழகுங்கள். பெண்கள்கிட்ட பழகுது. வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகம் காணப்படுகிறது. வீண் அலைச்சலும் வீண் செலவும் உண்டாகின்றது. தெய்வத்திடம் சரணடையுங்கள். எல்லாவுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு பிரயாணங்களினால் சில நன்மைகள் ஏற்படுகின்றன. அதே சமயம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்றது. வீண் அலைச்சலையும் வீண் செலவுகளையும் தவிர்க்க முடியவில்லை. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. அந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தொழிலில் பெரிய மாற்றம் நிகழ்கிறது. அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் அழுத்தும் வெற்றியை நோக்கியே பயணிக்கின்றன. அடுத்தல தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மன அமைதியும் கிடைக்கிறது. பெரியோர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றன. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் ஆதாயத்தையும் கொடுக்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங், அதான் சூதாட்டம், லாட்டரி டிக்கெட்டு போன்றவற்றின் மூலம் ஆதாயம் கிடைக்கின்றது. தொழிலில் நல்ல லாபம் உண்டாகின்றது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் கிடைக்கின்றது. ஆனால் வேலைப்பளு கொஞ்சம் அதிகம். அதனால் சாப்பிடுவதற்கு கூட இஷ்டமும் இல்லை, நேரமும் கிடைப்பதில்லை. அப்போது தனுசு ராசி. பணப்புழக்கம் ஒரு தாராளமாக பண ரொட்டேஷன் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஊதாரித்தனமான செலவுகளை செய்கின்றீர்கள். மனைவி பெற்றோர் எவ்வளோதான் குறை சொன்னால் கூட நீங்கள் பேசியே சமாளிச்சிருந்தீங்க. அதை குறைய நான் திருத்திக்கிடுவேங்கிற மாதிரி இல்லை. இதுக்கு அப்படினால்தான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறோன்னு பேசி சமாளித்து விடுகிறீர்கள். பெற்றோர்கள் அதே மாதிரி உறவினர்கள் அவங்களோட ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. இளைய சகோதரன் உங்களோட யங்கர் சிஸ்டராக இருக்கட்டும் இல்லது பிரதராக இருக்கட்டும், இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை. அவர்களால் மனக்கவலையும் பொருள் இழப்புமே உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். தொழில் கொஞ்சம் மந்தகதியிலேயே செல்கிறது. மனைவியின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கேர் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி. புனித பயணம் செல்ல நினைக்கிறீர்கள். ஏதாவது கோயில் குளம்னு போயிட்டு வரலாம்னு முடிவெடுக்கிறீங்க. தெய்வ பக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் வருகிறது. தான தர்மங்கள் அதிகம் செய்கின்றீர்கள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே செல்கிறது. அடுத்து மீனராசி. எடுத்த எல்லா காரியங்களுமே வீணலைச்சலை அதே மாதிரி தாமதத்திற்கு பிறகே நடக்கிறது. அந்த வீணலைச்சலும் தாமதம் இல்லாமல் எடுத்தோம்னு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிறது இல்லை. சுற்றத்தினரிடம் கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் கூட மேலதிகாரிகள்கிட்ட அந்த பாராட்டு, அதாவது அப்ரிசியேஷனுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. பிரயாணங்களினால் பலன் ஏதும் இல்லை. மனைவி மக்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கிறது. அது ஒன்று தான் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.